ஹalleluya ஆமென். கரங்களை தட்டி இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நடுவிலே பேசுகிறவர் நம் ஆராதித்து துதிப்பது போல அவருடைய ஒரே நோக்கம் நம் பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்வது அவருக்கு பிரியமே இல்லை. ஏனென்றால் அவர் ஜெயித்தவர், நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் ரெண்டு காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு அதன் முன்பாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்லாமல் நான் யோசிக்கிறேன். முதலாவது, இந்த தேசத்துக்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் அதிகமா ஜெபிக்கணும். இந்த தேசத்தை சிதறடிக்கிறவன், அதாவது ஒரு கரடி எப்படி கீறி போடுமோ அப்படியாக ரூபத்தோட சத்துரு எழுப்பிவார். விசேஷமா இந்த பட்டணத்துக்காக நீங்க ஜெபிங்க, இந்த தேசத்துக்காக நீங்க ஜெபிங்க. அவனுடைய ரூபம் மாறி சிதறடிக்கிறவனாக, கீறி போடுகிறவனாக சத்ரு இந்த தேசத்தில் விரோதமாக எழுப்பிவார். ஆகவே நீங்க எல்லாரும் மிகவும் கவனமாக இருக்கணும். என்று அதில் நீங்க அகப்பட்டு போயிடக்கூடாது, அதில் நீங்களும் கீருண்டு போயிடக்கூடாது என்ற தேவன் காண்பித்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். சும்மா ஒரு காரியம் இந்த இடத்துல இருந்து சொல்ல முடியாது. தேவன் அப்படியே கண்களுக்கு முன்பாக அந்த காரியத்தை காண்பித்தார். ஆகவே சொல்லுகிறான், டக்கனோட ரூபம் மாறும். டக்கண்டு அப்படி அந்த கரடி மாதிரி ரூபம் எடுத்து டக்கண்டு சிறுத்த மாதிரி டக்கண்டு நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட ரூபம் வரும். ஒரு மனிதன், ஒரு விகாரமான மனிதனை போல. அப்போ சிதறடிக்கிறவன், அதான் ஆவியானவர் சொன்னார், சிதறடிக்கிறவன். ஆகவே நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த தேசத்துக்கு அதிகமாக உங்களோட ஜெபங்கள்ல, தனி ஜெபங்கள்ல நீங்க கூடி ஜெபிக்கிற நேரத்தில் இந்த தேசத்துக்கு விசேஷமா ஜெபிங்க. ஏன்னா இந்த தேசத்துல இனி வரப்போற காரியங்கள், இனி நீங்க காணப்போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். மிகவும் கவனம். அடுத்த காரியம், வாய்களை குறித்து கவனமாயிருந்தது. நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துறீங்க. உங்களோட வீட்டில் நடக்கிறது, உங்களுக்கு நடக்கிற சம்பவம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் தேவன் இந்த இடத்துல நிற்கும் பொழுது சொன்னார், என் பிள்ளைகளுக்கு சொல்லு, வாய்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லி. அதாவது உங்கள் வார்த்தைகள் நீங்க உரையாடுறதா இருக்கலாம், இந்த மனைவி கணவனா இல்லை பிள்ளைகளோடு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொன்னது, இந்த வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா, ஆவியானவர் தெளிவாய் சொன்னார், எச்சரிக்கையா, இப்படிதான் சொன்னார், எச்சரிக்கையா இருக்கும்படியா என் ஜனத்துக்கு சொல்லு. ஆகவே ரெண்டு காரியங்களை நான் சொல்லணும் என்று வரவில்லை. ஆனால் ஒரு காரியம் இந்த இடத்துல வைத்து ஆவியானவர் சொன்னது, இன்னொரு காரியம் தேவன் நேற்றைய நாளிலே எனக்கு காண்பித்த காரியம். ஆகவே இந்த நாளிலே அதை சொல்லும்படியா ஆவியானவர் உள்ளத்தை ஏறினார். ஆகவே உங்கள் நடுவிலே சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. ஆகவே காதுகள் கேட்டன, உங்கள் செவிகள் நன்றாக கேட்டபடியெல்லாம் நீங்க எல்லாரும் கவனமாக இருந்து இந்த காரியத்துக்காக கருத்தாய் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஆமென் என்று சொல்ல, தேவன் எச்சரிக்கிறதெல்லாம் நன்மைக்கு. சகோதரன் பாடிக்கொண்டிருந்தார் அந்த கடைசி பாடலில், எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி மேற்கொள்ள விடாதே. அந்த நேரத்தில் தான் தேவன் இந்த காரியத்தை சொல்லு என்று என் இதயத்தை ஏறினார். அந்த நேரத்தில் தான் தேவன் இந்த காரியத்தை வாயை குறித்து எச்சரிப்பாய் இருக்க சொல்லு என்று சொன்னார். தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், ஏதோ நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே அவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்க எல்லாரும் கவனமாக இருந்து அந்த காரியத்தில் கருத்தோ மனம் திரும்பி தேவனை சேவித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் பேச போகிற ஒரு காரியம் கொஞ்சம் கருகலான ஒரு சத்தியம். அதாவது அதை விளங்கிக் கொள்ளணும். நீங்க அதைத்தான் அதை சொல்ல வருகிறேன். ஆவியானவர் நமக்கு அதை விளங்கப்படுத்துவார். ஏன்னா இந்த கோணத்தில் இதை நான் பார்த்தது இல்லை. ஆவியானவர் காண்பித்து கொடுத்தபடியால் தான் இதுக்குள்ளே இவ்வளவு காரியம் இருக்குதா என்று சொல்லி உணர்வடைந்தது. ஆகவே அதை தேவன் இந்த கிழமைதான் பேசினார். அப்போ தொடர்ந்து நம் நடுவிலே தேவன் கடந்த வாரம் நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க லேசா எடுக்கக்கூடாது. என்ன பாருங்க, தேவன் நமக்கு ஒரு சிறு கூட்டத்தின் மத்தியில் தேவன் கிருபையாக தம் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆழங்களையும் இனி நடக்க போற சம்பவங்களை நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அவர் காண்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே
நீங்க அந்த எரேமியா 51 அதிகாரத்தை நீங்க எல்லாரும் கொஞ்சம் வீட்டுல போய் அதை தியானித்து பாருங்க. அதுக்குள்ள நிறைய ரகசியங்களை தேவ பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதில் நீங்க யாரும் அகப்பட்டு போய் விடவே கூடாது. ஆகவே போய் எரேமியா புத்தகம் 51 அதிகாரம் அது பின்னாலே சம்பவிக்க போகிற சம்பவத்தை தேவன் அங்கே எரேமியாவுடாக பேசுகிறார். அதைத்தான் நாம் கடந்த வாரம் அந்த காரியத்தை தொட்டு பார்த்தோம். இன்னும் ஆழங்கள் அதில் அதிகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்களில் அதை குறித்து அதிகமாய் தியானம். ஆக இந்த நாளிலே மத்தேயுவின் புத்தகம் 12வது அதிகாரம் 24 இருந்து 26வது வரையுள்ள வாக்கியங்களை வாசிங்க. 18வது பக்கம் மத்தேயு. பரிசேயர் அதைக் கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடியல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த நிலைநிற்க மாட்டாது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்ததாய் இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? ஆமென். தேவன் பேசும் பொழுது நாம் காண்கிறவைகளை வைத்து காணாத ராஜ்யத்தை குறித்து பேசுவார். அவருடைய வழி அதுதான். நாம் காண்கிற காரியங்கள் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறது மகா ஆழமான ரகசியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நமக்கு நன்றாக தெரியும் நம் ரெண்டு விதமான ராஜ்யங்களிலே 2 விதமான ராஜ்யங்கள். ஒன்று நமக்கு தெரிந்த பிரகாரமாய் சரீர பிரகாரமான மாமிச பிரகாரமான உலக ராஜ்யம் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னொரு ராஜ்யம் தான் ஆவிக்குரிய ராஜ்யம். அதை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியாது, எல்லாரும் அதை பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அந்த ராஜ்யத்திலே இருந்து வருகிற எல்லா தீமைகளையும் இல்லை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தேவன் ஒரு காரியத்தை இங்கே தெளிவாய் சொல்லுகிறாங்க. அவருடைய ஜனங்கள் அவருடைய ஆலயத்தில் இருந்த அவருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவரை பார்த்து இவர் பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்ன பொழுது தேவன் சொன்ன ஒரு காரியம் ஆச்சரியம். அங்கே தேவன் பிரிவினையை குறித்து பேசுகிறார். பிரிவினையை குறித்து நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை ஒரு நாள் பிரித்து போட மாட்டான். அப்போ அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு வீடு, அதாவது நம்முடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளும் தனித்தனிப்பட்ட ரீதியில நம்முடைய வீடுகளுக்கு நாங்கள் குடும்பமாய் ஒன்றாய் இல்லை என்றால் நாங்கள் பிரிவினை செய்வர்களாய் மாறி விடுவோம். அதே போலதான் பட்டணம், தேசம், சபை. அப்போ சாத்தான் தன் ராஜ்யத்தை பிரித்து காண்பிக்கவே மாட்டான். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உலகத்துல பலவிதமான தெய்வங்களை வழிபடுற அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குது. அவர்கள் இணைந்து போகிறார்கள், அவர்கள் திருமணத்திலும் இணைந்து போகிறார்கள், இன்னும் பல காரியங்கள் இணைந்து போகிறார்கள். அவர்கள் பிரிவினை செய்யாமல் தங்களே ஒருவர் இணைத்துக் கொண்டிருக்காங்க. சாத்தானுடைய ராஜ்யம். ஆனா தேவ ராஜ்யம் என்று வரும் பொழுதுதான் சாத்தான் பிரிவினைகளை கொண்டு வர பார்க்கிறான், இன்னும் அநேக காரியங்களை கொண்டு வர பார்க்கிறான். அப்போ இதை அறிந்த ஆண்டவர் அங்கே வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அங்கே பரிசேயர்கள் என்றும் சதுசேயர்களும் நியாய பிரமாணத்திலே தங்களை நீதியுள்ளவர்களை காண்பிக்கிற மத்தியில் பேசின ஒரு காரியம் என்ன, அவருடைய சிந்தனையை அறிந்தார். பாருங்க, இதெல்லாம் எங்கே வருது? அவருடைய சிந்தனையில அவங்க சிந்தித்துக் கொண்டு நாம பேசல அந்த இடத்துல. ஆனா தேவன் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறவர். அவர் சொல்லுகிறார், சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்திலே பிரிவினை செய்ய மாட்டான். அப்போ சாத்தான் ஒரு நாளும் தன் ராஜ்யத்தை பிரித்து உடைத்து போடுகிறவன் அல்ல. ஆனா அவன் பிரிக்கிறதும் உடைக்கிறதும் தேவ ராஜ்யத்தையும் தேவ பிள்ளை. இதெல்லாம் முகமுறையாய் நான் சொல்லுகிறேன். பின்பாய் இதன் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை நன்றாய் தெளிவுபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே பிரிவினை என்ற காரியத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் பின்பாய் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இதுக்குள்ளே தேவன் வைத்து சொல்லுகிற காரியங்கள் என்ன. இப்போ இதை பேசின உடனடியாக 27, 28 வாசிங்க. அதே அதிகாரத்தில் வராத, அதாவது
பேசுகிறார். அங்கே நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிரிவினை நிமித்தம் நியாய தீர்ப்பு வரும். அப்போ பிசாசுக்கு நன்றாக தெரியும், தேவ பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினையை கொண்டு வந்துட்டு அவர்கள் எதற்கு ஏதுவாய் இருப்பார்கள்? ராஜ்யத்துக்கு விரோதமாய், அங்கே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பார்கள் என்பதை சாத்தான் நன்றாகவே தெரிந்திருக்கிறார். ஏதான் ஆண்டவரை அங்கே மனுவுக்கு கொண்டு வந்த சகலத்தையும் செய்யும்படி வந்த தேவனை அவர் குற்றப்படுத்தி பிரிவினை உண்டாக்க முயற்சி செய்கிறார். யாரை கொண்டு? அவருடைய வேதத்தை போதிக்கிறவர்களை கொண்டு. நன்றாக விளை கொண்டு நமக்கு சபைகள் எப்படிப்பட்ட காரியங்களை காணக்கூடியதா இருக்குது அல்லவா? அவருடைய வேதத்தை போதிக்கிறவர்களை கொண்டுதான் பிரிவினைகளை உண்டாக்குகிறார். இந்த பிரிவினை நிமித்தம் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சிதறி போயிருக்கிறாங்க. ஆகிதான் தேவன் அங்கே சொல்ற, உங்களோட பிள்ளைகளே உங்களை நியாயம் தீர்ப்பார். எப்படி நீங்க கீழ்ப்படியாத காரியத்துக்கு உங்களோட பிள்ளை நாளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் அதை கை கொள்ளும் பொழுது அவன் தான் உங்களுக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் நியமிப்பார். அந்த நாளிலே அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரை சொல்லுகிறார். ஆண்டவர் காரியத்தை சொல்லிவிட்டார், அது ஆம் என்றும் ஆமென் என்றும் அது மாற்றவே முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு முகவுரையாய் நீங்கள் இனி வரப்போற காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை நீங்க புரிந்து கொள்ள. இதுக்கு பின்பாய் தேவன் பேச போற காரியம் ஆச்சரியமான காரியம். நாம் எங்கேயோ வேற விதமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறார். அப்போ அடுத்ததாக இதை பேசினார். அடுத்ததாக 29வது வசனத்தை வாசிங்க பாருங்க. இந்த அதிகாரத்தில் எத்தனை காரியங்களை தேவன் பேசுகிறார். இப்போ தேவன் உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதர் பலவானுடைய வீட்டை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு காரியத்தை உவமையாய் பேசுகிறார். அங்கே பலவானை குறித்து. அப்போ பிரிவினை உண்டாக்குகிற ஒரு பலவான் உண்டு. அவனை நீ கொள்ளையடித்தால் தான் நீ எப்படி என் ராஜ்யத்தின் காரியங்களை செய்யலாம். ஆகிதான் சொல்லுகிறான், அவன் வீட்டை அவனை முதல்ல நீ கட்டணும். அந்த பலவானுடைய வீட்டை நீ கொள்ளையடிக்க. பலவான் அன்றிலிருந்து இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். ஆனா பரிசேயர் சதுசேயர் அவருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்கிறவர்களுக்கு புரியல. தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த காரியம் புரியவே இல்லை. பலவானோட ஒரே வீட்டில் நம்ம வாசமாய் இருக்கலாம் என்றுதான் பின்பர் காட்டிக் கொடுக்கிறேன் நாம் நினைக்கிறோம். அவன் உங்கள் உடைமைகளை கொள்ளையடிக்கிற விதம் உங்களுக்கு தெரியாது. நான் காட்டிக் கொடுக்க போற ஒரு காரியம். அப்போ அது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க பலவானோட தான் இருக்கிறீங்க, தேவ பிள்ளைகள் என்று சொல்றீங்க. ஆனா பலவான் ஆகிய பொல்லாத பிசாசோட நாம், அதாவது தேவ பிள்ளைகள் வாழ்வோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவன் பிரிவினைகளினால் அநேக காரியங்களினாலே இன்றைக்கு அநேகரை பிடித்து வைத்திருக்கிறான். ஒன்றை பின்பாய் நாங்கள் பார்க்க போறோம். 30 வாசிங்க. அடுத்த ஆண்டு சொன்ன காரியம், இப்போ இந்த பலவான் உங்களை தேவனோடு இராதபடிக்கு சிதறடிக்கிறவனா இருக்க சொன்னார். நீ என்னோட இருக்க. சகோதரன் வழிநடத்தும் பொழுது இந்த வசனத்தை சொன்னார், என்னோடு இரு என்று அவர் 2 தரம் சொன்னார். ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, அவரோடு நீங்க இருக்க முடியாதபடிக்கு, அவரோடு நான் நீங்கள் இணங்கி போக முடியாதபடிக்கு நம்மை சிதறடிக்கிற ஒரு பலவான் உண்டு. அவன் தன் ராஜ்யத்துக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிறவன் அல்ல. தேவ ராஜ்யத்துக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ளதான் பிரிவினையை கொண்டு வர தன் உடைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அப்போ இப்ப இதை சொன்ன தேவன் அடுத்து சொன்ன காரியம் என்ன? 31 வாசிங்க. உடனடியாக சம்பந்தப்படுத்தி சிதறடிக்கிற காரியத்தை பேசிட்டு காண்பிக்கிறார் என்றார். அநேகருக்கு புரிகிறதே இல்லை. நாம் ஒரு காரியத்துக்கு விரோதமாய் நாம் அறியாமையில் பேசுகிற செய்கிற எல்லா காரியங்களும் நீங்க உங்களை அறியாமலே பலவான் கையில இருந்து நீங்க செயல்படுறீங்க. அது முழுவதுமே தேவ ராஜ்யம், ஆவிக்குரிய அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான தூஷணமாய் உங்க வாயிலிருந்து புறப்படுது. அது தேவனுக்கு பிரியமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, எத்தனை
சத்துரு அப்படி கட்டவிட்டு விட்டு இருக்கிறான். புரியாததை பேசுவான். அதான் அங்க இருக்கிற காரியம். தெரிந்ததை பேசினா பரவாயில்லை. தெரிந்த ஒரு காரியத்துல நீங்க பண்டிதம் பெற்று நீங்க அதுல தேர்ந்தவர்களாக இருந்து பவுலை போல நான் தேர்ந்தவர்கள் மத்தியில் பேசுகின்ற போல நீங்க பேசினா கர்த்தர் கொடுத்த ஞானம். ஆனா நீங்க பேசுகிறது உங்களுக்கு தெரியாதே. யோபு சொன்னது போல அலம்புகிறது. இதை பிசாசோட வாயிலிருந்து கொண்டு அவனுக்கு தெரியும். இந்த தூஷணம் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கவே படாது. என்னதான் நீங்க போய் தேவ சமூகத்துல உருண்டு புரண்டு அழுதாலும் அவன் உங்களை வஞ்சித்து அதுல இருந்து உங்களுக்கு மீட்பை தரவே முடியாது. தேவன் அதை சொல்லிவிட்டார். அப்போ அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வர முடியாது. ஆகவேதான் மிகவும் கவனமா இருக்கு. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னான்னு இப்பதான் எனக்கு விளங்கு. அப்போ அடுத்த காலம் தேவன் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, தேவன் ராஜ்யத்தோடும் தன்னோடும் ஆவிக்குரிய மண்டலத்தை வேறுபடுத்தி அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிற காரியம். இந்த அதிகாரம் ஆச்சரியமாய் ஆவியான காண்பித்துக் கொடுத்தார். ஏன் தேவன் இவ்வளவு காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார்? நீங்க பாருங்க, அதை சொல்லிவிட்டு இப்போ அதிலே தேவன் 34 வாசிங்க. இப்ப இவ்வளவு பேசி ஆவியானவர் இருக்க வேண்டிய ஸ்தானமாகிய இருதயத்தை காண்பித்து அங்கே என்னத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க? பலவானுக்குரியதை வச்சிருக்கிறீங்க. அதால அந்த நிறைவினால உங்க வாய் பேசுறது எப்படி அந்த வசனம் நமக்கு அதை உறுதிப்படுத்தினா அவர் சொல்ல வீரியன் பாம்பு குட்டிகள். என்ன வீரியன் பாம்பு குட்டிகள்? தேவன் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வைத்திருக்கிற சத்தியங்கள் ஆழமாயிருக்கு. நாம் நன்றாய் புரிந்து கொண்டே நாம் எத்தனை பேர் உடைய வாய் வீரியன் பாம்பு குட்டிகளுடைய விஷத்தை போல இருக்குது. என்னத்தை நம்ம பேசுகிறோம், என்னத்தை செய்கிறோம் தேவன் பார்க்க, மனிதன் பார்க்க முடியாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. மனிதனால எந்த காரியத்தையும் பார்க்க முடியாது. ஆனா தேவன் சகலத்தையும் காண்கிறவர், சகலத்தையும் அறிந்தவர். ஆகவே நீங்க எல்லாம் செய்துட்டு வாயெல்லாம் துடைச்சிட்டு எல்லாம் நல்லா இருக்கேன்டாலும் இங்க முதல்ல நல்லா இங்க அடுத்த நாள் சொல்லுகிறார் இங்க நல்லா கெடுக்கிற காரியங்கள் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க. இதெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கை, ஏன் தேவன் இந்த இடத்துல இந்த பரிசேயர் சதுசேயர்கள் மத்தியில் இவ்வளவு ஆழமாய் அங்கே காரியங்களை பேசுகிறதை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர் ஏன் தம் ஜனங்கள் மத்தியில் இதை பேசுகிறார்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதுல 33வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல தேவன் அங்கே நம்மை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு காண்பித்து அங்கே பேசுகிறார். இப்ப நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியுது மரம் சரியில்லை. இந்த மரத்தை பார்த்து நீ கெட்ட மரம் என்று சொன்னா அந்த 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 மரமா இருக்கிற ஒரு மனிதனை வைத்துக் கொள்வோம், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கெட்டதான சொல்ற கெட்ட மரம் கெட்டதான், கெட்ட கனிதான் கொடுக்கும். தேவ வார்த்தைக்கு விரோதமா எதுவுமே இல்லை. அப்ப நம்ம கெட்ட கனி கொடுக்கிற ஒரு மரத்தை பார்த்து நீ நல்லா கனி கொடுக்கிற பிள்ளைப்பா, நீ நல்லா கனி கொடுக்கிறா, நீ நல்லா ஜெபிக்கிறா, நீ நல்லா பாடுறா, நீ நல்லா செய்யறான்னு சொல்ல முடியுமோ? முடியாது. இந்த ஆண்டவரே அங்கு தெளிவாக சொல்லுகிறார், மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். தேவன் பேசிக்கொண்டிருக்க ஒவ்வொரு காரியம் மிகவும் ஆழம். இதெல்லாம் சாதாரணமா நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டதான் பின்வாய் சொல்லி தரப்போகிற காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இதே அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் உங்களை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். நாம் பல தடவை பலவிதமாய் பல கோணங்களே இதை காணித்தது உண்டு. இப்போ தேவன் இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ 32வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். இப்போ தன்னை கொண்டு வந்து ஆவியானோடு இணைத்து காண்பித்து அவர் சொல்லுறாரு, எனக்கு விரோதமான தூஷணை நான் மன்னிப்பேன். அவர் அதற்காகவே வந்தார். இயேசு கிறிஸ்து மன்னிக்க வந்தார், இன்றும் மன்னித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவருக்கு நாம் பாடி துதித்தோம், கர்த்தரே ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவரே. அப்போ நம்ம பாடி துதித்த ஆவியானவர், அவருடைய அந்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும்
தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுகிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்குள்ளே நீங்க இடர்களாய் இருக்கிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்குள்ளே நீங்க அநீதியாய் செயல்படுகிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்குள்ளே நீங்க பரிசுத்தம் இல்லாத அந்நிய அக்கினியை கொண்டு வருகிறவர்கள், இது எல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம். அப்போ இவையெல்லாம் நமக்கு சம்பவிக்குது. ஏன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ரட்சிக்கப்பட்டு வந்துட்டமே, வந்த பிறகு நம்முடைய வாய்ப்படியாய் கிரியை செய்கிறது, நம்முடைய கிரியைகள் பிரிவினை உண்டாக்குறதா இருக்கிறது, நம்முடைய செயல்கள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் தவறாக இருக்குது. அதை நம்ம புரிந்து கொண்டாதான். ஏன்னா எப்பயுமே தேவன் வேரை ஆழத்தை காண்பித்துக் கொடுப்பார். அந்த வேர் முதலாவது புடுங்கப்பட, நீங்க புடுங்காம நீங்க மேல் பூச்சாக பூசிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள சீலும் அதுக்குள்ளே எல்லாம் நொந்து போயிருக்கு. அதை நீங்க திருப்பி வெட்டி கீறி அது பெரிய ஆபரேஷனா போய் இல்ல உங்க சரீரத்தை இல்ல உங்களோட மரணத்துக்கு சொல்லுவாங்க, செப்டிக் ஆகி செத்து போயிட்டாரு. அப்போ மரணத்துக்கு உட்படுத்தி மிக கவனம் பிள்ளைகளே. தேவன் ஏன் இவ்வளவு ஆழமாய் நம்ம நடுவில் பேசுகிறார் என்றால், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஜீவனுக்குரியவர்கள், நாம் பரலோகத்தை சுதந்திரிப்போம். நல்லது, அப்படித்தான் நீங்க நினைக்கணும், விசுவாசிக்கணும். ஆனா அதற்குரிய கிரியைகள் வேண்டுமே, அதற்குரிய காரியங்கள் வேண்டுமே. அது இல்லையே. தேவன் பார்க்கிறார். என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அன்றைக்கு அவர் போய் பேசி 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 பார்த்தார், முடியல. எல்லாரும் அவருடைய ரட்சிப்புகளை வரல. தேவனை விட வல்லமை உள்ளவர்கள் யாரும் இல்லையே, முடியல. ஆவியாளர் வந்த பொழுது பெரிய அசைவை உண்டு பண்ணினாலும் பின்பு அந்த ஆவியாளருக்கு விரோதமாய் சத்துரு இன்றைக்கு பல காரியங்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிறது வேறு யாரையும் அல்ல, தேவ பிள்ளைகள். ஏன்னா வெளியில இருக்கிறவன் பேசினா கர்த்தர் அதை கணக்கில் எடுக்கிறதே இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் பேசினா அங்கதான் டேஞ்சர். கிறிஸ்துவுக்குள்ள வந்து நீங்க பேசினா டேஞ்சர். மிக கவனமா இருக்கு. நீங்க கவனமா இருக்கணும். எதை பேசுறீங்க, என்னத்தை செய்றீங்க, எதற்காக இந்த காரியங்கள் சம்பவிக்க நீங்க புரிந்து கொள்ளணும் என்றுதான் இவ்வளவு ஆழமா இந்த காரியங்கள் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ தேவன் சொன்ன ஒரு காரியம், அதைத்தான் பார்த்து அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக எபேசியர் 4:22 வரை வாசிங்க. 4:22 அதை வாட்சி போட்டு இதை வாசிச்சா கொஞ்சம் நலமாய். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் பிச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. ஓகே சார், என்ன சொல்லுங்க? இங்க ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிற, என்ன? மோசம் போக்குகிற. நல்லா விளைய கொடுங்க, இந்த வசனத்தை நல்லா கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. மோசம் போக்குகிறவன் யாராம்? பழைய மனுஷன். ஏன் இதை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்றேன்? இப்போ உங்களுக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். திருப்பி மத்தேயு அதே 12ஆம் அதிகாரம் 43ல இருந்து 45 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது மரட்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாரும் சம்பவிக்கும் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பொல்லாத சந்ததி என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு இப்படியே சம்பவிக்க போகுது என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே முன்வைத்து ஆவியோடு ஒப்பிட்டு அசுத்த ஆவியோடு ஒப்பிட்டு தேவன் காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் நமக்குள்ளே, ஏன்னா மோசம் போக்குற மனுஷனுடைய பழைய மனுஷனை தரித்து வாழ்ந்தவர்கள் இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்த ஆண்டவர் அதை அழித்து போட்டு அந்த ஆவி உங்களை விட்டு திறத்திட்டார். இந்த உலகத்து ஆவி உங்களை இவனாலும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த ஆவி அவன் தான் ஃபுல்லா இருந்தான். அந்த பலவா தனித்து உங்களை எல்லா விதத்திலும் அவன் உங்களை நடத்தினான். இப்ப அவன் ஆண்டவர் திறத்திட்டான். திறத்தி போட்டு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தம்முடைய ஆவி அச்சாரமாகி ஆவி உங்க மேல வச்சிட்டு இப்ப தேவன் வார்த்தையை கூட சொன்னார், இப்படியே நீ நட, இப்படியே உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி வாழ. ஆனா நீங்க அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டு அந்த பழைய சுபாவம், பழைய மோசம் போக்குற மனுஷனையே நீங்க தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில பிடிச்சு கொண்டு இருப்பீங்கடா, நீங்க உங்களோட சரீரத்தை மீண்டும் யாருக்கு ஆயத்தப்படுத்துறீங்க? ஆவியானவருக்கு இல்ல. இதைத்தான் கொரிந்தியர்ல ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். என்ன அதன் அர்த்தம்? தேவன் போய்விடுவார், தேவன் போய்விடுவார். உங்க சரீரம் வெறுமனையா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இப்ப உங்களை விட்டு திறத்தின பலவான் போய் பார்ப்பான், அவன் எல்லாரும் போய் பார்ப்பான். நோ நோ, நான் முதல் இருந்த வீடு நல்ல வீடு, முதல் இருந்தவன் நல்லா எனக்கு ஏற்ற விதத்துல எல்லா கிரியை செய்தான், அடிச்சான் உதைச்சான், சொன்னபடியெல்லாம் அவன் எல்லாம் செய்தான். இப்ப அவனை போய் நான் பார்க்கிறேன். இப்ப வந்து பார்க்கிறான், ஓஹோ இது ரெடியா, இந்த வீடு மீண்டும் எனக்கு ஆனா உள்ள போக பயம், போக முடியாது. ஏன்னா இவனுக்கு மேல ஒரு காரியம் இருக்குது, கிறிஸ்துவின் பிள்ளை. இவன் போய் என்ன செய்வான்? தன்னோட பலத்தை பொல்லாத 7 ஆவிகளோட வந்து உங்களோட வாசம் பண்ணுவான். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கு. அப்போ நம்மை கெடுக்கிற சாத்தானுடைய, நம்மோடு இருந்து நம்மை மோசம் போக்குகிற அந்த சாத்தானுடைய 7 பொல்லாத ஆவிகள் தான் என்ன? அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அது நம்மோடையே இருக்கு, அது நம்மோடையே வரும். நமக்கு தெரியாது, நம்மை மோசம் போக்கும். கடைசி நாள்ல நமக்கு ஐயோ பாருங்க, நம்ம சாதாரண ஒரு ஆள் போது 7 வருது, நம்ம அப்படித்தான் காரியங்களை பார்த்தோம். இந்த 7 ஆவிகள் என்ன? இந்த 7 ஆவிகளை ஏன் தேவன் 7 ஆவிகள் என்று கரெக்டா 7 போட்டு பேசுகிறார்? அப்போ இதை தியானித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த அதிகாரத்தை தேவன் இதற்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றாய் காண்பித்து கொடுத்தார். அப்போ நீங்க நினைக்க கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்குள்ள ஆவிகள் இல்லை. இப்ப நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ தேவன் கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களோடு ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்க. அப்போ இவ்வளவு நாள் உங்களை ஆண்டு பலவான் உங்களை மோசம் போக்கினோன்னு கண்டு நீங்க எப்ப தேவனை விசுவாசித்து வந்தீங்களோ அப்போ தேவன் விளக்கின பலவான். இப்ப அந்த பலவான் இன்னும் 7 பலவானோடு சேர்த்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறான். அது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிகிறதே இல்லை. ஆனா அதான் சொன்னேன், அதான் நான் நீங்க சொல்றா, பலவாண்ட வீட்டை நீ கொள்ளையடிக்க இல்லைன்னா அவன் உன்னை கொள்ளையடிச்சுட்டே இருப்பான், உனக்கு தெரியாது. பலவாண்ட வீடு இந்த சரீரம் தேவனுடைய வீடு இல்ல, அது சாத்தானின் வீடு. இதைத்தான் தேவன் அங்கே பலவானின் வீடு என்று பேசுறாட்டா. அங்கே பரிசேயர் சதுசேயர் தங்களுடைய வீட்டை, தங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை அவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தான். ஆகவேதான் தேவன் அப்படி பேச வேண்டி இருந்துச்சு. அப்ப நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ பலவானுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு இப்ப பலவானோடு நீ வாழ்றது அல்ல, நீ என்னோடு வாழணும், நானும் என் ஆவி உனக்குள்ள இருக்கணும். அப்போ என் ஆவியான உனக்குள்ள இருக்கணும் என்று சொன்னார். அவருக்கு விரோதமான எந்த காரியமும் வெளியில வந்தா அவர் போயிடுவார். அப்போ பலவானுக்கு கொண்டாட்டம், அவன் உங்களுக்குள்ள வந்து உங்களை பிச்சு மேங்கி தாறுமாறாக்கி போடும். அதாவதுதான் நமக்கு சிலரும் ஆச்சரியமா இருக்கு, இப்படி இருந்த சகோதரி திடீரென்று இப்படி போயிட்டாள், சகோதரி இப்படி போயிட்டாள், இப்படி இருந்தானே, அப்படி அர்ப்பணித்தாள், இப்படி பேசினானே, இப்படி. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்றோம். ஆகவேதான் தேவன் தம் வார்த்தைகள்ல சில காரியங்களை ஆச்சரியமாய் பயன்படுத்தினார். ஏன்னா இவைகள் எல்லாம் உங்களை கெடுக்கிற 7 பொல்லாத சாத்தானின் ஆவிகள். அப்போ நமக்குள்ள அந்த ஆவிகள் இருக்குதா என்றதை பார்க்கணும். அதுக்காகத்தான் இத்தனை காரியங்கள். ஏன்னா சாதாரண நம்ம யோசிக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டுட்டோம் அப்படி இருக்கோம். நம்ம வெளியில நல்லா தான் காட்டும், வெளியில நல்லா ஜோடிச்சு பரிசுத்தவான் போட வெள்ளை சேட்டை போட, அதெல்லாம் ஓகே. உள்ளுக்குள்ளதான் காரியம் இருக்கு. அதான் நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்துதான் சகலத்தையும் அவன் நடப்பிப்பான். சிந்தையில இருந்த நடப்பிப்பான். இருதயத்தின் நினைவும் சிந்தை இணைக்கப்படும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள், நீங்க ஒரு நாள் அப்படி இருக்கவே கூடாது. அதுக்குதான் தேவன் இத்தனை காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுத்தான். அப்போ இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக லூக்கா 11ஆம் அதிகாரம். லூக்காடுங்க. முதலாவது அவன், நீங்க ஒன்றா லிஸ்ட் பண்ணி கொடுங்க. 7 ஆவிகள் உங்களுக்கு காண்பித்து கொடுங்க. இந்த ஆவியம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சபையே உங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்கக்கூடாது. ஆவியாக உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த ஆவிகள் ஒரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்ணுக்குள்ளும் இருக்கவே கூடாது. இந்த ஆவிகள் நீங்க இருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்கன்னு தான் ஆண்டவர்
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, லூக்கா எடுத்துட்டீங்களா? 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். 17 அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் வீழ்ந்து போகும். ஆமென். மத்தேயுல சொன்ன அதே காரியத்தை இங்க லூக்காம் அப்படியே அதே வண்ணமா எழுதி வைக்கிறார். அப்போ முதலாவது இவன் என்ன செய்வான் என்றா, உங்களுக்குள்ள இந்த ஒரு பொல்லாத ஒரு இந்த ஆவி வந்தா அவன் பிரிவினைக்கு ஏதுவான காரியங்களுக்கு நேராக உங்களை நடத்த உங்கள் இதயத்தை தூண்டுவான். எப்படி? வேற வசனத்துக்கு விரோதமா தான் எழுப்புவான், ஊழியத்துக்கு விரோதமா தான் எழுப்புவான், பிரிவினை உண்டாக்கத்தக்கதா. ஒரே சபையில நான் சொல்லுவேன், ஒரே சபையில ஒரே சரீரத்தில் ஐக்கியப்பட்டிருக்க நமக்குள்ள பிரிவினைகள் வருது என்று சொன்னா, அப்போ ஒரு பொல்லாத பலவான் உங்களுக்குள்ள. அதற்கு ஏதுவா நீங்க பேசினா, அதற்கு ஏதுவா நீங்க கதைத்தா, நீங்க அந்த பொல்லாத ஒரு பலவானாகி ஆவியால பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இது நமக்கு தெரிகிறது இல்லை. நமக்கு தெரியும், நம்ம லேசா பேசுவோம், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுவோம், சகோதரனுக்கு சகோதரி விரோதமா பேசுவோம். அது நம்ம ஆராய்ச்சி பார்க்கறதும் இல்லை. பேசிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லது. ஆனா நீங்க பேசினதோ ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். அது நன்றாய் உங்களுக்கு தெரியாட்டிலும் பிசாசுக்கு தெரியும். அந்த பொல்லாத 7 பலவான்ல ஒருத்தனாய் ஆவிக்கு நன்றாய் அவன் கிரியே அதுதான். உங்களை அவன் அதுக்கு நேராக நடத்தி கொண்டே இருப்பான். உலகத்திலே பாருங்க, நம்ம சண்டை, நம்முடைய சொந்தக்குள்ள சண்டித்தனம் அதெல்லாம் விடுவோம். இப்போ கத்தருக்குள்ள வந்துட்டு நம்ம அதே சண்டித்தனம், அதே பிரிவினை பேச்சு, அதே காரியம் செய்வோம் என்றா நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லவே முடியாது. உங்களுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் பொல்லாத ஒரு பலவான், நீங்க அதுல இருந்து மீட்கப்படுவது அவசியமே இல்லைண்டா அவன் உங்களை கடைசி நாளில் நிப்பாட்ட போற ஸ்தலம் பயங்கர கவனமாயிருக்கு. இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு வருதா? உடனடியா சொல்லணும், அப்பால போ, பிரிவினை உண்டாக்குற பொல்லாத பலவானே இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு இந்த வீட்டை விட்டு நீ விளைப்போ, நான் உன்னை கொள்ளையடித்து நீ என்னிடத்துல புடுங்கி எடுக்கிற அந்த பிரிவினைக்கு ஏதுவான காரியங்களை நான் முன்னும் எடுத்து நான் அதை நீதிக்கு நேராய் நடத்துவேன். நீங்க அறிக்கை பண்ணி அதுல இருந்து விடுதலையாக, அதுக்கு உங்களுக்கு ஜெபம் தேவை, அதுக்கு உங்களுக்கு அர்ப்பணிப்பு. சாதாரணமா போக மாட்டேன், இது பொல்லாத பலவான், இது பொல்லாத ஆவி. ஆண்டவர் சொன்னார் பொல்லாத 7 ஆவிகள். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. தேவன் பேசின ஆவியாளர் பேசினா அதுக்குள்ள ஆழம் இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம சாதாரண 7 ஆவியை திறத்தினா மகதலினா மரியாதை இந்த 7 ஆவியை திறத்தினா நம்ம அதைத்தான் நினைக்கிறோம். எந்த 7 ஆவியை கர்த்தர் திருத்தினா அதைத்தான் நீங்க பார்க்கணும். அது பின்பு மகதலினா மரியாதை ஓடி போய் ஆண்டவருக்கு அழுகிறவளாய் மாறிவிட்டார். தேவனை தேடுகிற பாதத்தில் இருக்க எப்படி ஆயிற்று? அவளை பிடித்திருந்த இந்த பொல்லாத 7 பலவானை தேவன் துரத்தி விட்டார். ஆவியாளர் தெளிவாய் 7 பொல்லாத ஆவிகள் 7 என்ற இலக்கத்தோடு சொல்லுகிறார்டா. அந்த இலக்கத்துக்குள்ள கர்த்தர் ரகசியத்தை வைத்திருக்கிறார், ஆவியானவர் வைத்திருக்கிறார். நமக்கு இவனால தெரியும், எனக்கே தெரியும். ஆவியானவர் அந்த படம் போட்டு அந்த 7ஐயும் ஆவியையும் காண்பித்த பொழுது என்ன பொல்லாத ஆவி 7 அப்படி என்று அவரே இதயத்தை ஏறினபடினால்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார். இப்போ அடுத்தது லூக்கா 12 எடுங்க 34 வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கிறது. ஆமென், ஆமென். அதாவது ஆசைகள், உங்களுக்குள்ள ஆசைகளை கொண்டு வருவான். எப்படி ஆசைகளை கொண்டு வருவான்? தேவன் எதையெல்லாம் நீ விளக்கு, எதையெல்லாம் சரியில்லை என்று சொன்னார் அங்க உங்களுடைய இருதயமாகிய பொக்கிஷத்தை கொண்டு இழந்து விட்டுருவான். இது ஒரு பொல்லாத, உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் அவங்க கொடுத்துறோம் நாங்க கொடுத்துறோம், அவங்க சீரா நாங்க, அவங்க மேக்கப் போறாங்க, நாங்க இதுல ஆண்டு இதுக்காக நியாயம் தீர்க்க போறேரா, இதுக்கு அது செய்ய போறேரா, இதுக்கு நாங்க முக்காடு போடணுமா, நாங்க இப்படி எல்லாம் சரீரத்தை மறைச்சு விடுத்தணுமா, அப்படி ஆண்மையை இப்படி தலைவர் வந்து இப்படி இருக்கணுமா, நாங்களும் கொஞ்சம் இப்படி குறுக்க தாடி விடலாம், அப்படி விடலாம், உலகத்தை முறை இப்படி விட்டு இதுக்குள்ள விட்டு அது செய்யலாம், நம்ம சரீரத்தை. இதெல்லாம் ஆசை.
இவன் கூட பொக்கி செய்தே எங்க போயிடும், அங்க கொண்டு இணைச்சு விட்டுருவான். நம்ம இணைப்போம், அது பரவாயில்லை, அது எல்லாரும் சில நாங்கள் சில சாதாரணம். ஆண்டு சொல்ற கவனமாய் இதயத்தை நல்லதுக்கு நேராக விட்டுக்கொடு. இந்த ஆசைங்கிற பொல்லாத ஆள், அது பொல்லாத அது பொல்லாத பலம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிடிச்சது ஆசை 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 ஆசை. சேர்க்கணும் சேர்க்கணும், கர்த்தருக்கு கொடுக்காம சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், ஓடி கடைசியில விடுறது முழுக்க நட்டத்தை. உங்களுக்கு நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, அவன் உங்க அப்படி திருப்பிட்டான்டா, நீங்க தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா பிரிவு பண்ணுவீங்க, கொடுக்க மாட்டீங்க, தசமா கொடுக்க மாட்டீங்க, தேவ ராஜ்யத்துக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க, களவாக்குங்க. அப்போ அது பொல்லாத உங்களுக்கு தெரியாது, உங்களோட வஞ்சிப்பான ஒரு நாள் அது உங்களை கொண்டு போய் நியாயத்திற்கு நேராக நிறுத்தும். தேவ ராஜ்யத்துக்கு உங்களை விரோதியாய் காண்பிப்பான். ஆவியோட வசனங்கள் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். அதற்கு விரோதமாய் எதை செய்தாலும் அது அவருக்கு விரோதமாய் செய்யாது, இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்போ கவனமா இருக்கு. இந்த ஆவியை ஓடிட வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னான், எல்லாம் என்னுடைய, சகலம் என்னுடைய, நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பேன். அவரே சொன்னார். நாம எதை தேவன் நமக்கு தருவார் என்று சொன்ன அதை மேல ஆசையை வச்சுட்டோம்டா, அது ஒரு பொல்லாத ஆவி. கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம பிரிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஆசை இழுத்து கொண்டு போவோம். வேலைக்கு ஓடுவோம், வேலைக்காக ஓடுவோம், பணத்துக்காக ஓடுவோம், காசு 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 காசு. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த அப்படியே மாச கணக்கில் வாரதே இல்லை, வருஷ கணக்கில் வாரதே இல்லை. நீ எங்க போய் நிக்க போறா? எல்லாம் எதை நிமித்தம்? அதான் பவுல் சொல்றார், ஆண்டவரே ஆசை ஆசை உண்மை தொடருங்க, இதெல்லாம் குப்பை நஷ்டம், ஏன் அதை எழுதி வைக்கணும் ஆவியானவர்? அப்போ இது ஒரு பொல்லாத ஆவி. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை பிடித்திருக்கிற ஆவி. இதை நிமித்தம் இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளுக்குள்ள எத்தனை தாறுமாறுகள் தெரியுமா? சரீரத்தில் தாறுமாறு, பேச்சில தாறுமாறு, இந்த ஆசை நிமித்தம், ஆசை நிமித்தம். அப்போ அவன் உங்களுக்கு விரோதமா காரியங்கள் செய்யுங்க, புரிந்து கொள்ளல என்று சொன்ன பிள்ளைகளே, நீங்க அடிக்கப்பட்டு போவது சர்வ நிச்சயமே, நீங்க தப்பி போகிறதே இல்லை. அடுத்து லூக்கா 12 அதிலே 29-30 வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அடுத்தது சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற. ஐயோ வேலை போயிட்டு வர, நாளைக்கு என்னத்தை சாப்பிட போறா, நாளைக்கு என்ன துடுத்த போறா, உங்க பிள்ளைக்கு என்னத்தை செய்ய போறா, சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். இது ஒரு பொல்லாத பலவா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இது இருக்குது. சந்தேகத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். தேவனே கலிக்கப்பாங்க, தேவன் ஆவியானவரை கலிக்கிட்டுவாங்க. ஐயோ இப்படியா அப்படியா, இது நடக்குமா, நடக்காது, நடக்காது. இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி நடக்கல, நடக்குமா? ஐயோ அது நடக்காது. என்ன தேவன் கையாளாவதை பாருங்க. அப்போ இது ஒரு பொல்லாத பலவான். இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள, கிறிஸ்தவ சந்ததிக்குள்ள அவன் கிரியை செய்த அந்த பொல்லாத 7 தனத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ இது அடுத்த பொல்லாத பலவான் உங்களை கர்த்தரை விட்டு பிரிவினையை நீங்க தேவன் அவர் இதை செய்வாரான்னு நீங்க சந்தேகப்பட. மோசே பார்த்து கேட்டார், மோசே நீ ஏன் சந்தேகப்படுகிறான்? உனக்கு அது முடியாது, என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் நமக்கு அதை காட்டில் மேலான ஆவியின் பிரமாணத்தை தம் ஆவியினால் முத்திரித்து கொடுத்துட்டாங்க. நான் நீங்களை தப்பி போக முடியுமா? சாத்தானுக்கு அதான் ஆவியானுக்கு விரோதமான அடுத்த பாவம். அது மன்னிக்கப்படாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம அற்பமாக நினைக்கிற காரியம் பாருங்க, நம்ம இதெல்லாம் சிம்பிளா நினைச்சு இதெல்லாம் நோனோட தேவன் இதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டேன். எடுப்பா தேவன் கேட்ட, ஏன் சந்தேகப்பட்டார்? ஏன் சந்தேகப்பட்டார்? அப்படிதான் அவருக்கு ஆவி பொல்லாத, அது அவர்கள் நம்ம இணைந்து போக முடியாதபடிக்கு நம்ம அவரை விட்டு பிரித்து விடும். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளை நீங்க அதிலிருந்து விடுதலையாக வேண்டுதான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது மத்தேயு 7:1 வாசிங்க. நீங்கள்
குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அடுத்தது எடுத்து கேட்டேன். அவரால் பாருங்க, நான் செஞ்சு போய் அவரால் தான் ஜெபம் போய் அவரால் தான் நான் இது செய்கிறேன். குற்றப்படுத்துகிறான். இது பொருளாத பலம். அது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் உங்களை பிரிக்கிறான். தேவ ராஜ்யத்தை அந்த ஆவியானவர்கிட்ட உங்களை பிரிக்கிறான். நீங்க குற்றம் சொல்றது ஆலோசனை. நீங்க எப்படி குற்றம் தீர்க்கிறியோ அப்படித்தான் உனக்கு ஆக போகும். அங்க நீ குற்றப்படுத்துறதை குறித்து ஆண்டவர் பேச இல்லை. நீ எப்படி மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறியோ அப்போ குற்றம் சுமத்துகிறான். பொல்லாத அடுத்த பலம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையா? நான் சரியா இருக்கணும்னு நினைச்சவனா முடிஞ்சது விஷயம். அவன் ஓடி போயிடா நம்ம விட்டு. ஐயோ இவனுக்குள்ள இந்த நான் இப்படி அவன் தன்னை பார்க்கிறபடியால மற்றவனை இதான் பவுல் சொல்லுது. நீங்க மற்றவனை குற்றம் சுமத்தி 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 நன்மைக்கு எதுவும் அவனுடைய மனம் சரியாட்ட நீங்க சொல்லலாம். நீ சரியில்லை சொல்ல வாழ்க்கை அது ஓகே. நேரடியாக போய் காலேஜ் பேசுங்க, தவறு இல்லை. இல்ல தேவன் வார்த்தை கூட சிரிச்சாத தயவா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் எங்க தண்ணி அப்படி இதெல்லாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியில பெருசா வந்துருக்கு. இது சும்மா அந்த பெரிய வெளிச்சமா இன்னைக்கு தேவ சந்ததிக்குள்ள இந்த காரியம் வந்திருக்கிற பார்த்தா ஆவியானவர் அந்த தெளிவை கொடுக்கிற. அந்த வேரெல்லாம் அழிக்கப்படணும், மரம் வெட்டப்படணும். இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கெட்ட மரம், நல்ல கனியை கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை மற்றவர்களுக்கு இதெல்லாம் அவங்களை கடைசி நல்ல மரமாய் காண்பிக்கவே முடியாது என்பதை சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். அவன் போய் ஓயாமல் குற்றப்படுத்துறன்னு அவனை குறித்து வேதம் சொல்லுது. அவன் கர்த்தரை சந்தேகிக்கிறவன் என்று நமக்கு தெரியும். பிசாசுகள் அவரை விசுவாசிக்கான கீழ்ப்படிதான் இல்லை. அப்ப பிசாசு சந்தேகி நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அதை நமக்குள்ள போட்டுருவான். போட்டுட்டா நம்ம வாழ்க்கையெல்லாம் சந்தேகம் தான். நாளைக்கு நடக்க போதோ, நாளைக்கு நடக்க போதோ, என் அம்மாக்கு நடக்க போதோ, அப்பாக்கு நடக்க போதோ, எனக்கு அது நடக்க போதோ, இது சண்டை. இந்த மந்திரத்தை கொள்ளா இவனை அடிக்க துரத்துறீங்களா? இவன் பயங்கரமா ஒரு வாழ்க்கையை கற்றுக்கணும், பயங்கரமா கற்றுக்கணும். மற்றது நம்ம விரோதமாய் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் நம்ம பேசுறேன்னா நம்ம முதல் யோசிக்கணும். ஆண்டவரே, யாருக்கு விரோதமாய் நான் பேசுகிறேன்? இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், இல்லை இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், அதை பார்க்க நீங்க ஆராய்ச்சி ஆவியாண்டு போட்டுத்தாங்க. ஆவியாண்ட போட்டுத்தாங்க. அருமையான ஒரு சாட்சி ஒன்று கேட்டு சிரித்து அங்கே ஒரு ஊழியக்காரன் வாலிப நாட்கள்ல அவர் அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்க, பட்டணத்துக்கு போயிருக்க, சுவிசேஷம் அறிவிக்க அவர் நண்பர்களோடு போனா அந்த இடத்துல ஒரு ஒரு போதல் எல்லாருக்கும் அவர் கொஞ்சம் ஒரு மரியாதை என்னால் நல்ல ஒரு இதான போதல். அப்போ அந்த இடத்துக்கு போன அந்த வீட்டில் அவங்க போன வீட்டில் அந்த சபைக்கு போற அந்த தாயார் அவங்க கேட்டுக்கிறாங்க. போதல் வழியில போயிட்டேன். அப்போ இவங்க சொல்லிருக்கா, சார் நாங்கள் இப்படித்தான் ஆண்டு சொல்லி வந்திருக்கோம், நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போறோம். இவங்க எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு பிள்ளை, வாயில பிள்ளை சும்மா பிசாசு கிடந்து அலக்கடிங்க. அப்ப இவங்க ஊழியத்துக்கு போன வழியால அந்த தாயார் இவங்களை பார்த்து சொன்னா, ஐயோ இந்த பிள்ளைய கனமாசமா இந்த பிசாசு அலக்கழிக்குது, இவனால முடியல, கட்டி வச்சு பார்க்குறோம் ஒன்றும் முடியல, நீங்க தயவு செய்து ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க, மருந்தெடுத்து பார்க்க ஒன்றுக்குமே சரி வரையில. அப்போ இவங்க சரி, இப்போ வாலிபர்கள் முதல் இது, அப்ப இவங்களுக்கு சரியான ஆவியை குறித்த இந்த இது இல்லை. அப்ப இவங்க சரி ஓகே. அப்ப போன உடனே பக்கத்துல தன்னுடைய நண்பரை பார்த்து தன்னோட வந்து சக ஊழியரை பார்த்து சொன்னாராம், பாட்டுப்படி அவர் கண்ணை மூடி வல்லமை உண்டு 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 என்று பாட்டு படிச்சோடனே இந்த பிள்ளை பிசாசு கிடந்து ஆடுதான். இந்த பிசாசு இவன் கண்ணத்திலிருந்து பார்க்கிறாங்க, பிசாசு ஆடுதான். இவன் கண்ணை முடிந்து வல்லமை உண்டு உண்டு அது சும்மா துள்ளி குதிச்சு ஆடு. இப்ப இவருக்கும் பயம், இவர் தட்டுவோம் என்று பார்த்தா அவர் தன்னை மறந்து ஆவியை நிரம்பி பாடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப ஒரு மாதிரி பாட்டை நிப்பாட்டி போட்டு அப்ப அவர் அம்மாட்ட சொன்னாராம், அம்மா இது எங்களால் முடியாது, நீங்க பாஸ்டரை கூப்பிடுங்க, ஏன்னா இது எங்களுக்கு விளங்குது இல்லை காரியம், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இவ சரி என்று பாஸ்டர். அப்ப இந்த இவன் என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்போ இது வேறு புறஜாதி ஆட்கள். அப்போ
இவங்க சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல சம்பவம் நடக்குது. அப்போ பாஸ்டர், அப்போ இவங்க ஆளை விட்டு பாஸ்டர் வாழ பாஸ்டர் வந்துட்டு இவங்களை இப்படி பார்த்தேன், இப்படி அந்த வாலிபர் 3 வாலிபரை இப்படி பார்த்தேன். பார்த்துட்டு இருந்து உடனே பிசாசு 2 ஆடு. அவன் கேட்க, நீ எங்கேருந்து வந்தா, என்ன செய்தா, நான் யார் தெரியுமா உனக்கு ரெண்டெல்லாம் கேட்டாலும் பிசாசு என்று கூட ஆடிக்கொண்டிருக்கான். இப்போ சொன்னா பிசா பார்த்து முதல்ல முட்டி போட பிசாசு எனக்கு தெரியாது, முட்டி போட எனக்கு தெரியாது, முட்டி போட்டு குனியண்ட பிசாசு தானே குனியவும் தெரியாது. அப்ப இவர் என்ன செய்தாரா பாஸ்டர், சரி பாப்பா நான் உனக்கு முட்டி போட்டு நான் உனக்கு குனிஞ்சு காட்டுறேன். இவர் முட்டி போட்டு குனிய பிசாசு பிடிச்சிருந்த பிள்ளை ஓங்கி ஒரு அடி விட்டுச்சாரு முதுகுல, அடியோட இயேசுவின் நாமத்தில் அப்பால போன்னு அந்த பிள்ளை விழுந்து அந்த பிள்ளை டெலிவர் ஆகி. அவர் சொல்ற இத முதலே செய்திருந்தா அவருக்கு அடி விழுந்து இருக்காது, அந்த பிசாசும் போயிருக்கும். ஆனா இவர் வந்து எங்களை பார்த்து இவர் எங்களுக்கு அப்படி கொஞ்சம் இது காட்ட வெளியிட்டதுல விட்ட அடியில பிசாசு விட்ட அடியில இவருக்கு இயேசுவின் நாமமே ஞாபகம் வந்துச்சு. அவர் சொல்ற, அப்ப சிரிச்சு சொல்ற இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை. அப்போ அது என்னன்னா நம்முடைய அறியா நமக்கு நன்றாய் தெரியும். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்க இத்தனை வருஷம் நம்மை பயிற்றுவித்து கர்த்தர் நடத்துகிறார். ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை ஓடி நாம் வாசம் அவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்து நாம் வாசம் பண்ண முடியாது. அவனே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனுடைய வீட்டை நம்ம கொள்ளையடிக்கணும். அவன் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் நம்ம கொள்ளையடிச்சு கிளியர் பண்ணி நம்ம அந்த வீட்டுல தனித்துவமா இயேசு என்ற ராஜாவை வச்சு ஆளுகை செய்யணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், வேற ஒன்றுமே இல்லை. இப்ப அடுத்தது யாக்கோபு 3 14-15 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென், ஆமென். இங்கே ஒரு ஞானத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப இவன் என்ன செய்வான் வந்தா, இவங்களுக்கு ஞானம் கொடுப்பான். எப்படி ஞானம் கொடுப்பான் என்றால் தேவ ஞானம் அல்ல, உலக சம்பந்தமான ஞானம். அதான் நான் சொன்ன உலகத்தின் அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் அதிகம் என்று சொல்லி அந்த உங்களை காட்டிலும் அதிகம் வேண்டாம். அவன் ஏற்கனவே ஞானவான் தான், அவனை குறித்து ஞானவான் என்று வேதமே எழுதி வைத்திருக்கு. இவன் வந்து என்ன செய்வான், உங்களுக்கு லௌகீகம் சம்பந்தமான அதுதாங்க. நாங்கள் பிள்ளைகள் இருக்குதாங்க, பிள்ளைகளுக்கு நம்ம கட்டாயம் சேர்த்து வைக்கணும் பாருங்க. ஏன்னா அதுக்கு பிள்ளைகளுக்கு இந்த லௌகீகமான அதாவது உலக சம்பந்தமான காரியத்தில் உங்களுக்கு நிறைய ஞானம் தருவான். அதுக்கு நேராகவே ஒரு ஓட பண்ணி கொண்டு இருப்பாங்க. நீங்க ஆண்டவர்களா இருப்பீங்க, நீங்க கத்த நமக்கு தார கத்த செய்யற கத்தல் இருக்கிற நடத்துற ஒரு வேலையில இப்ப 10 வேலை தாரா சரி பிள்ளை சம்பாதிச்சு தானே கொடு. ஆண்டவருடைய ஞானம் அப்படியாய் சொல்லவில்லை. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி உனக்கு மிகுந்த ஆதாயம், அதன் பின்பாய் கொடுப்பது அவர் சொன்னார், உனக்கு எல்லாம் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய சரீரத்தை காட்டிலும் ஜீவன் விசேஷித்தது, அதை உடுத்துவிப்பேன், அதற்கு நான் சகலம் தர ஆண்டவருடைய வழியை நம்ம பார்க்கணும். அப்போ இவன் என்ன செய்வான், தேவ ஞானத்தை உங்களிலிருந்து மறைச்சிட்டு லௌகீகமான உலகத்து பிரகாரமான ஞானத்துல உங்களை ஓட பண்ணுவான். நீங்க நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும், ஆண்டவன் சொன்ன இதை செய்ய சொல்லி ஆண்டவன் சொல்லி, ஆனா முழுக்க நீங்க செய்வீங்க எதிர்மறையான காரியம். அங்கதான் தேவன் பல இடங்கள்ல இப்படிப்பட்டவர்களை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து பல காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா அது மாயை என்பதை தேவன் அறிவார். அப்போ அதுக்கு நேராக அந்த ஞானம் திரும்பிட்டு என்று சொன்னார். பாருங்க, இன்றைக்கு இது பண்ணி இன்னைக்கு அதை செய்ய நாளைக்கு நீ என்ன செய்ய போறா, அது தேவன் பாரு அப்படி அது செய்யறது இல்லை. அதனால நீ கொடுக்க தேவை, நீ உன்னுடைய மனைவிக்கு தேவை இருக்கு, பிள்ளைக்கு தேவை இருக்கு, நாளைக்கு உனக்கு அதுக்கு டீசல் அடிக்கணும், உனக்கு அதுக்கு இது கட்டணும், பல இதுல நம்ம
அப்படியே கரெக்டா மாற ஏன்னா இதான் ஞானம் லௌகீக சம்பந்தமான பவுலோடத்துல சொல்றாரு இந்த ஞானம் என்னத்தை கொண்டு உனக்கு கவலையை ஏற்படுத்தி இந்த சந்தோஷத்தை எடுத்து உன்னை மரணத்துக்கு எதுவாக கொண்டு போய் அப்போ அது சாத்தானுக்கு தெரியும் அப்போ அவன் கொடுப்பான் அவன் ஞானத்தை பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க ஓஹோ இது நான் குடும்பத்துக்காக செய்கிறேன் என்னுடைய குடும்பத்தை தேவை சந்திக்க நான் செய்கிறேன் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறேன் அதான் பாருங்க வீடு வேண்டிட்டோம் அதுக்கு நம்ம காசு கட்டணும் அதனால ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும் இன்னும் இருந்தால் பார்ட் டைம் அடிக்கணும் அதுக்கு இருந்தால் அடுத்த பூ டைம் அதுக்கு பிறகு பூட்டண்டை பூட்டி அப்படியே போக வேண்டியதான் நம்மளோட வாழ்க்கை இப்படியே போகணும் இப்படியே கொண்டு போவோம் அப்போ நீங்கள் தேவராஜ்யத்துக்கு பிரிஞ்சு உங்களை அறியாமலே போய்கொண்டே இருப்பீங்க ஆனால் கேட்டால் நாங்கள் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்த நீ எப்போ கடைசியாக சேர்த்துக்கு போனீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்த டேட்டுக்கும் சேர்த்துக்கு போன டேட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஆனா முன்னுக்கு நீ அழுகிற மரணமாலாம் இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தோடனே அதை தேடியே ஓடுறது இந்த ஞானத்தை அவன் கொடுப்பான் இது ஒரு பொல்லாத பலவான் உங்களோட இருந்து கெடுக்கிற பலவான் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க நான் சொல்லுகிற அத்தனை காரியம் நீங்க வெளியில தேட வேண்டும் ஏண்டா உள்ள இருந்து உங்களுக்கு கெடுக்கிற 7 பொல்லாத ஆவி சாத்தானுடைய ஆவி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அதான் ஆண்டு சொல்ல மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை பாருங்க வானத்தை உண்டாக்க எவ்வளவு அழகா சொல்லுகிறான் ஏன் அதை சொல்லணும் அங்கே ஐஸ்வர்யமான பார்த்து என்ன சொல்றா முதல்ல போய் இதெல்லாம் நீ செய் உனக்கு உண்டானத்தை விட்டு கொடு ஏன் ஆண்டவருக்கு நான் இவன் கொடுத்துட்டானு நான் அவனுக்கு கொடுக்காம விட்டுருவேனா இவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் எல்லாம் கொடுப்பேன் அவருக்கு தெரியும் அதான் ஆண்டவரே சொன்னான் கவலைப்படாம இருங்க பல இடத்துல பல காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறான் அப்போ நமக்குள்ள இந்த காரியங்களை கொண்டுட்டானேண்டா டேஞ்சர் இப்போ மத்தேயு 13:58 அடுத்த ஒரு 21வது பக்கம் மத்தேயு 58 அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். அடுத்தது அவிசுவாசத்தை கொடுப்பார். எந்த காரியத்தை விட அவிசுவாசத்தை கொடுப்பார். உங்களோட மனம் உங்களோட இதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதோட இணைந்து போகாது. அதான் ஆண்டவர் அற்ப விசுவாசி ஏன் இப்படி இருக்கிறார் வந்து கேட்டாங்க எனக்கு சுகமாக்க எனக்கு வல்லம் உண்டு நீ விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பார்க்கிறார் அந்த அவிசுவாசத்தை அது நம்ம விட்டு போகணும் நம்ம அந்த தலைவன் ஞானமாய் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே இது போக எனக்கு உதவி செய்யும் அது பிசாசு ஒரு ஆவி பொல்லாத ஆவி ஆண்டவர் அதை அனுப்பின பொழுது அவனுடைய அங்கே மகன் சொஸ்தமான வேதம் சொல்லுது அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு அவிசுவாசம் இந்த அவிசுவாசத்தை நிமித்தம் எவ்வளவு காரியம் செய்கிறோம் தேவனால் கூடும் என்று விசுவாசித்தால் அந்த காரியத்திலிருந்து நம்ம ஒரு நாளும் விலகவே கூடாது அது நம்ம இந்த பூமியில ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் அந்த காரியத்தில் விசுவாசமா இருக்கணும் தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் அதுக்காக நம்முடைய விசுவாசத்தை விட்டுட்டு நம்ம அவிசுவாசிக்க சரி வராது இது வராது அப்படி வராது இப்படி நடக்காது என்று பேச வெளியிட்டம் என்றால் ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாச இருதயத்தை தேவன் அருவருத்தவர்களை மனாந்தரத்தில் அடித்து போட்டார். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த இது எனக்கு தெரியுமா ஜெபம் பண்ணி போட்டு அடுத்த தரம் எடுத்து கேட்பாங்க திருப்பி ஜெபிங்க பாஸ்டர் இது சரி வருமோ தெரியாது எனக்கு ஃபீல் ஆகும் இது சரி வரா அப்படி அப்போ ஜெபிச்சு நல்லா நடக்குது அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்தாலும் மெசேஜ் வருது இது எவ்வளவு சரி வருமோ தெரியாது பாஸ்டர் நாளைக்கு கால் பண்ணி திருப்பி ஜெபி நான் வெளியாக்களை சொல்லலாம் வெளியாக்களை பற்றி கதைக்கல எதுவுமே எல்லாம் நம்மட சந்ததியை குறித்து பேசுறேன் நம்மட சந்ததி நாம் புதுப்பாடு இன்னைக்கு அப்படி இருக்கிறான் ரெண்டாவது விசுவாசத்துல வேலை வைக்க வாய அறிக்கை பண்ணி சொல்லணும் கர்த்தர் எதையும் செய்ய வேண்டாம் அவ்வளவுதான் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து தேவன் நடத்தின நமக்கு அதை குறிச்சும் இது எப்படியா அது எப்படி நடக்கும் ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுத்த இப்ப சாராளுக்கு தடுமாறும் அந்த ஒரு அவிசுவாசத்தின் மீது இன்னைக்கு ஒரு பொல்லாத சந்ததியே இந்த பூமியில இருக்குது யோசிச்சு பாருங்க அதுக்கு ஆபிரகாமும் இழுக்கப்பட்டு போனானே சாத்தானுடைய அது ஒரு பொல்லாத ஆவி அன்றைக்கு சாராளுக்குள்ள விதைக்கு ஆபிரகாமை இழுத்து போட்டான்
அப்போ இதெல்லாம் ஆண்டவர் ஆதி முதலாய் இருந்தவர் பார்த்து கொண்டே இருந்தவர். இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கு தெரியும். இப்ப நம்மளை வைத்து ஆராய்ந்து பார்க்கணும், நமக்கு தெரியும் இந்த இப்படிப்பட்ட கிரியை நமக்குள்ள இருக்குதா. இதெல்லாம் ஒவ்வொரு பொல்லாத ஆவி. அடுத்தது பயம். பயத்துக்கு பல வசனங்கள் உண்டு. ஏன் ஆண்டவர் சொன்னா பயப்படாதீங்க, திடமனதாங்க. யோசுவாக்கு சொன்ன பயப்படாத, யோசுவா பயந்துட்டான். அது ஒரு ஆவி. நீங்க ஆதியாகமம் எடுத்து வாசி பாருங்க. அதுல முதலாவது தேவனுக்கு விரோதமாக ஆதாம் பாவம் சொன்ன பயந்து நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டு சொன்னார், யாரும் பயப்படாத, அற்ப விசுவாசியே பயப்படாத, சிறுமந்தியை நீ பயப்படாத, தேவன் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமா. எவ்வளவு உறுதியான ஒரு அறிக்கையை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ பயம் என்கிறது அடுத்தது. நமக்கு நாளைய குறித்து பயம். ஆனால் நாளைக்காக நீ கவலைப்படுறா, அதுக்கு நீ இன்றைக்கு நான் என்ன அதுக்காக என்ன நன்றியோட சொல்லி நாளைய நான் பார்த்துக் கொள்வேன், அதுக்கு நான் தான் தேவன். இப்ப இந்த பயம் நமக்கு இன்னைக்கு எத்தனை நாளைக்கு பாருங்க. எனக்கு ஒன்று நடந்துட்டா ரெண்டு பிள்ளைய யார் பார்க்கறது, ஆளுதான் உங்களுக்கு ஆசை போடுவோம்னு பார்த்து ஓடுறேன், பூட்டையும் அடிக்கிறேன், பூட்டையும் அங்காட பேத்தி எல்லாம் அடிக்கிறேன்னா இருக்காது. அப்ப இதை கொடுத்து உங்களுக்கு விளங்குறையில இது தேவ பிள்ளைகள் இப்படி இருந்தா அது டேஞ்சர். உலகத்தான் செய்யணும், அவன் ஒரு நாள் அப்படியே மிருகத்தை போல கிடத்தப்பட வேதம் சொல்லுது. நம்ம தேவ பிள்ளைகள் அப்படி செய்யலாமோ, அதைத்தான் அவன் கடிந்து கொண்டான். பரிசீலனை பாருங்க. நீங்க ஒன்றே, நீங்க எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு தான் கொடுக்குறீங்க, சுமே நீங்க ஒன்றே சொல்றது இல்லையே. ஏன் உனக்குள்ள அவிசுவாசம், உனக்குள்ள பயம், உனக்குள்ள ஆசை, நீங்க சொன்ன அந்த 7 பொருள். அப்ப அவங்கள அந்த ஆவி ஆளுகை செல்லப்படிய அந்த உடனடியாக பேசின காரியம் சொல்லுகிறான். என்ன பார்த்து நீ பிசாசு என்று சொல்றியே, நான் பிசாசான திறத்துல உனக்குள்ள எத்தனை இருக்கு தெரியுமா? அதுதான் சொன்னார், உனக்குள்ள 7 பொல்லாத, அதனால சொன்னார் பொல்லாத சந்ததியே, விபச்சார சந்ததியே. பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் வழிகளை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆவியானவர் ஏன் நமக்கு இவ்வளவு ஆழமாய் கற்றுக் கொடுக்காம நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் வேதத்துல பின்னால பவுல் நமக்கு இந்த காலத்துல மோசம் போக்குற பழைய ஜென்ம சுவாதீனம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை மோசம் போக்கி கொண்டிருந்தவன், அதுல தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னுமா அதே விதமா அவனுக்கு ஏற்ற விதமா உங்களை ஜோடிச்சு வச்சுட்டு வெளிப்பிரகாரமா உங்களோட வாழ்க்கை எப்பயுமே கர்த்தருக்கு முன்னுக்கு திறந்த புத்தகம், தேவ சபையில திறந்த புத்தகம். அப்போ ஊழியன் சாட்சி கொடுப்பான். இந்த சோழன் இவனை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். நேற்று நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஆச்சரியம் இருந்த காரியம் சொல்லுகிறார், என்ன போல என்னோட இருக்கிறது தீமத்தை மாத்திரம் தான். பாருங்க, பவுலோட எவ்வளவு ஊழியக்காரர் இணைந்து வேலை செய்தாங்க. அவங்க எல்லாம் தங்களுக்குரிய தேடி போயிட்டாங்க. ஆனா தீமத்தை மாத்திரம் எனக்கு ஊழியம் செய்தார். ஊழியக்காரர் சொல்ல எனக்கு ஊழியம் செய்தார், கிறிஸ்து ஊழியம் செய்ய சொல்கிறார். அப்ப நான் ஆண்டவரே இப்படி எழுதி சொன்னான், அவன் செய்தது எனக்கு தான், என் ஊழியக்காரனுக்கு செய்தது நிமித்தம் அவனுக்குள்ள நான் அந்த ஆவியை கொடுத்துட்டேன், அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டேன். அதனாலதான் அவன் பவுலோட இணைந்து இருந்தான். பவுலை போலவே இருந்தான். பட்டெல்லாம் போயிட்டான், இருக்க முடியல. பவுல் பெரிய ஊழியக்காரனோட இருந்தான், பெரிய ஊழியக்காரன். ஆனா அந்த அபிஷேகம் கடந்து வரலையே, அந்த ஞானம் கடந்து வரலையே. ஏன்? அப்போ நீங்க விளங்கிக் கொள்ளணும், நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா அவங்களுக்கு ஆசை, தேமா இந்த பிரபஞ்சத்தை நேசித்து போயிட்டாலே பவுலே எழுதி வைக்கிறான். அப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் பொல்லாதாவி நம்ம தேவ ராஜ்யத்தை விட்டு தூரப்படுத்திடும். கடைசி நாள் நம்ம நிக்கக்குள்ள ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு என்ன சொன்னேன், பலவான முந்தி கட்டு அவன் வீட்டை கொள்ளையடியன்னு உனக்கு சொன்ன, நீ பலவானோட போய் அவன் மடியில படுத்து வந்துட்டு அவன் சொன்னது அவன் போட்ட சாப்பிட்டு அவன் சொன்னதெல்லாம் செய்து போட்டு நீ இப்ப வந்து என்னட்ட ஆண்டவரே என்றா நான் என்ன செய்வேன்? அதுக்கு தான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், என் வார்த்தையை கொடுத்தேன், ஆவியை கொடுத்தேன். என் ஆவியை நீங்க துக்கப்படுத்தி என் ஆவிக்கு விரோதமாய் பேசி இன்மையிலும் மறுமையிலும் உங்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு அவன் செய்துட்டான். இப்ப கடைசி உனக்கு மூச்சு போய் எல்லாம் போய் நீ வந்து நிக்கிறியே. அதான் நம்மளுக்கு சொல்றது பிள்ளைகளே, அதான் நான் சொல்றது, வேதம் எச்சரிக்கிற வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றது. நீங்க கவனமாய் இருக்கணும். நீங்க சாதாரணமாய் தேவனோட வாழ முடியாது, சாதாரண நீங்க வாழ பார்க்கிறீங்க, அது பிழ. பாருங்க 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
காரியம் பாருங்க. ஆவியானவர் தெளிவாக எழுதி வைக்கிறார். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும். பாத்தீங்களா, அறியவே முடியல. பரிசேருக்கு அறிய முடியல, சல்சேருக்கு. நமக்கு இந்த சிறுமந்தைக்கு அறியத்தார உனக்குள்ள இருந்து உன் தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள் எவ, புலி முசல்கள் எவ, புடிமகனே புடிமகளே வெளியில போ. இதான் உன்னை கெடுக்கும். உன்னை கெடுக்கிற பொல்லாத பலவான் வீட்டை நீ உடைக்கடு, உடமைகளை நீ சிதறடித்து நீ அதை கொள்ளையடிக்கடு. இதுக்குத்தான். அப்போ அந்த ஜென்ம சுபா, அந்த பழைய மோசம் போக்குற மனுஷனையே நமக்குள்ள திருப்பி நம்ம ஜோடிச்சு வச்சிருக்கபடியால சாத்தானுக்கு வசதியா போய் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. பணத்துல நச்சுன மாதிரி பயம், சந்தேகம், அவிசுவாசம், ஆசை. யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற காரியம் தான். அப்ப இந்த ஆவியை நீங்க வெளியில இருக்க இனி உங்களுக்கு நம்ம கொண்டாத படுத்து எழுந்தி அதோட நடந்து போறோம், வேலைக்கு போறோம், வாரம். நமக்கு நல்ல வடிவா இருந்து காரியத்தை நடப்பிக்கிறோம். எந்த இடத்துல போனாலும் நமக்கு இத்தனை காரியம் நம்மளை சுத்தி வரும். ஓ அது நல்லா இருக்கு, நாளைக்கு அது புரியாத வாய்ப்பு இது. இதை இன்னைக்கு நாளைக்கு மனசுக்கு வாய்ப்பு சொல்லும், அதை நம்ம பிள்ளைக்கு வாய்ப்பு. இப்படியே நம்மளை ஓட பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நல்லா இருக்குண்டா. கர்த்தர் அருவருக்கிறார் பிள்ளைகளே. ஏன்னா உங்களுக்கு விளங்குற உங்களை கெடுக்கிற பொல்லாதவனை நீங்க உங்களுக்குள்ள பலவான வச்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நான் கிறிஸ்தவன். நீங்க ஜோடிக்கப்பட்ட வீடுகள், அதான் சொல்ல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். நீங்க உள்ள இருக்கிற டேஞ்சர். அப்போ நம்ம அப்படி இருக்கலாமா தேவ பிள்ளைங்க? இந்த பொல்லாத 7 ஆவி நம்ம சாதாரணமா இதெல்லாம் நம்ம நினைச்சு நம்ம அறிவுக்கு வெட்டாத காரியம். அதான் பவுல் சொல்றேன், இதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அந்த அதிகாரத்தை பின்பு வாட்சி பாருங்க சொல்றேன். ஆவியானவர் தான் நமக்கு தேவனுடைய ஆழங்களை காண்பித்து கொடு. ஆவியானவர் இல்லாம ஒரு மனிதனால இப்படி பேச முடியாது. ஒரு மனிதனால ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கவும் முடியாது. ஆவியானவர் தான் நமக்கு சொல்லித் தரணும். ஏன்னா நான் உங்களை மாதிரி குருவி நூல் உள்ள மனிதன் தான். அதான் சாத்தான் நம்மள நல்லா ஏறி நின்று டான்ஸ் ஆகும். இன்னைக்கு அதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள தாறுமா வேசித்தனம், அந்த உலக மயக்கம், அது வேசித்தனத்தினால் தாறுமா பயம், சந்தேகம், அவிசுவாசம். பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நிறைஞ்சிருக்குது. ஆண்டவரை சொன்னாரு கடைசியில, அவர் ஆவியானவரை சொன்னாரு இப்படிப்பட்ட பணப்பிரிய தற்பிரிய இதெல்லாம் இதுக்குள்ள எந்த லிஸ்டுக்குள்ள இந்த 7 ஆவிக்குள்ளாம இருக்கு. 7 ஆவியை கனெக்ட் பண்ணி அவலத்தை போட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சி ஓஹோ இது டேஞ்சரஸ், இவ்வளவு நமக்குள்ள இருக்கக்கூடாது என்ற உணர்வு நமக்கு. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் எபேசியர், திருப்பி எபேசியர் 4ஆம் அதிகாரம் பார்த்து முடிக்க போகிறோம். நான் அவன் சொன்ன வசனம் 24 வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆவியானவர் 2 சாட்சியோட பேசுறா பாருங்க. அந்த பிள்ளைக்கு தெரியுமா புதிய மனிதனை குறித்து? அவன் இன்னைக்கு அதைத்தான் பாடமாக்கி பிள்ளை வந்து சொல்லுகிறான். அப்ப தேவ ஆவியானவர் இந்த நாளுக்கு குறிச்சிட்டார். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அப்போ இது தேவனுடைய வார்த்தை, இது ஆவியானுடைய வார்த்தை. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடாது. இது நம்ம கெடுத்து போடுகிற பொல்லாத சாத்தானுடைய பலவான்கள். இவன் அத்தனை பேரையும் நம்ம அடிச்சு திறத்தணும். நம்மளோட வீட்டுக்குள்ள இவன் இருக்கவே கூடாது. நாமும் அவன் வீட்டுக்குள்ள அகப்பட்டு இருக்கவே கூடாது. வெட்டு ஏன்னா பட்டயம் கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம கற்றுக்கொண்டோம். தேவன் தொடர்ந்து நமக்கு ஆவிக்குரிய ஆழங்களை காட்டி கொடுக்கிறார். ஒரு நாள் மார்மிச பிரகாரமாய் நமக்கு தேவனுக்கு இப்ப ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தேவன் கற்றுக் கொடுக்கிறான். அப்போ நீ நல்ல மரம் நட்டதை வேற வெட்டி அந்த மரத்தை அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு மரத்தை திருப்பி நாட்டி நல்ல கனிகளை கொடுக்க பழகு. ஏன்னா இதெல்லாம் உன்னை கெடுத்து போடுங்க பொல்லாத. அப்போ ஆண்டவர் அருவருக்கு, ஆவியானவரை துக்கப்படுத்துற, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தை கொண்டு வர காரியம் தான் இவன் செய்கிற காரியம். இதை செய்துட்டா நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவர்கள். பின்பா நீங்க வாசிப்பாரு, ஆண்டு புறம்பான பல்கடிப்புள்ள இடத்துல அவங்களை கொண்டு போடுவார். அங்க உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு.
அது அவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஸ்தானம். தேவ பிள்ளைகள் அங்கதானே போக ஆயத்தப்படுறாங்க. பாருங்க, எத்தனை தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆசை நிமித்த வைராக். அவன் பாத்தீங்களா வீடு பண்ணிட்டான், நான் வீடு பண்ணிட்டேன். அவன் வாங்கி இந்த கார் பண்ணிட்டான், நான் கார் பண்ணிட்டேன். அவன் மோட்டர் நான் எடுக்கிறேன். கத்தர் உனக்கு ஏன் கொடுக்கல, இல்ல கத்தர் ஏன் அதை உனக்கு தாமதிக்கா நீ புரியல. நீ அதை எடுத்து நாளைக்கு அக்சிடென்ட் பண்ணி செத்து போயிட்டேன்டா. போயிட்டு ஆண்டவரே ஒரு சைடு நந்தினே அடிப்படையா எடுக்கப்பா. கத்தருக்கு தான் தெரியும் அது பின்னால் இருக்கிற ஆளுங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்த நன்மை இருக்கு. அதுக்கான ஒரு நாளும் அவரை அவிசுவாசிக்கூட. நமக்கு ஒரு காரியம் தள்ளனால நன்மை, அன்றியோட தீர்மானப்படி அழைக்கப்பட்ட நமக்கு நன்மை. இதெல்லாம் ஒரு வார்த்தை. இதை நான் பார்க்க முடியாத படிக்கத்தான் இந்த பொல்லாத 7 ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கு. அதனால நம்ம வீரியல் பாம்பு குட்டியல் நம்மளோட வாய் பேச்சுகள் சரியில்லை, நமக்கு வர்ற வார்த்தைகள் சரியில்லை. இதெல்லாம் மாறணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இதை மாற்ற வல்லவர் ஒருவர் தான், கர்த்தருடைய ஆவியானவர். அவர் நம்ம உருவாக்க விரும்புகிறார். நம்ம நற்கனி உள்ள திராட்சை செடிகளாக, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக, தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக, பலவானை கட்டி ஜெயமெடுக்கிறவர்களாக மாற்ற வல்ல ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்ம முதல்ல சரிப்படுத்தணும், நம்மளை சுத்திகரிக்கணும். முதலாவது வேற ஆளை தோண்டி எடுத்து சுத்திகரித்து நம்மளோட பயத்தை, இந்த இதால வர்ற சோர்வுகளை, அசதிகளை, இதால வர்ற ஆசைகளை, இச்சைகளை, இதால வர்ற அவிசுவாசங்களை, சந்தேகங்களை, பயெல்லாம் தள்ளி போட்டு அவர் நம்ம மீண்டுமா கிறிஸ்துவோடு இணைத்து, மனவாளோடு இணைத்து நம்மை ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், பலவானை ஜெயித்தவர்களாய், பலவானை கட்டி அவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் கொள்ளையடித்து கர்த்தருக்கென்று சமர்ப்பித்தவர்களாய் நம்மை கொண்டு சேர்ப்பதுதான் நம்முடைய ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிற காரியம். ஆகவே நாம் சபையாய் எழுந்து நின்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். அந்த சத்திய ஆவியானவரிடத்தில்